வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் சிலிண்டர் ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது புதிதாக திருமணம் ஆனவங்க ஆல்ரெடி ரேஷன் கார்டு வைத்திருப்பவங்களில் பெயர் மாற்றம், நீக்கம், முகவரி மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான புதிய கார்டுகளும் சரி, இந்த புதிய கார்டுகள் எல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு செய்தியானது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் 2.24 கோடி பேர் புதிய ரேஷன் அட்டைகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது தவிர புதுசாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2 லட்சத்துக்கும் மேலே இருக்கிறவங்க புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குற திட்டம் காரணமாகவே நிறையா பேர் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டுமே இந்த புதிய ரேஷன் கார்டுகளை கொடுக்காமையே வைத்திருந்தாங்க. அதே சமயம் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு அப்ளை பண்ணவங்களுடைய வீடுகளுக்கே டைரெக்டாக போய் உணவுத்துறை வழங்கல் அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 பேருக்கு ஒரு கார்டு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே தாய் தந்தை பெயரில் நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரே வீட்டில் இருப்பாங்க, தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பம் செஞ்சிட்றாங்களாமா. அதனால தான் வீட்டில் கிச்சன் எத்தனை இருக்குது, ஒரு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்களா, 2 கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்களா, யார் பேரில் இந்த கேஸ் சிலிண்டர் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக ஆய்வு பண்ணிட்டு தான் ரேஷன் அட்டைக்கு அப்ரூவே கொடுக்குறாங்க. ரேஷன் அட்டை அப்ளை பண்ணவங்களுடைய வீடுகளுக்கு டைரெக்டாக வர ஆஃபீஸர்ஸ் கேட்குற 2 விஷயம் என்னென்னா, உங்களுடைய இபி பில் இல்லைனா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில். ஏன்னா யார் பேரில் கேஸ் சிலிண்டர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க தெளிவு பண்ணிட்டு தான் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டை அப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த ஆய்வுகள் எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில மாவட்டத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் எல்லாம் கொடுத்துட்ருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஆனாலும் லோக்சபா தேர்தல் இருந்ததுனால நிறைய பேருக்கு கார்டுகள் செலக்ட் ஆகி கார்டுகள் அச்சடிக்கப்பட்டிருந்தாலும் விநியோகம் பண்ணாமையே வச்சுருந்தாங்க. தேர்தல் முடிஞ்சுமே அட்டைகள் கொடுக்காமலேயே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2.8 லட்சம் 80 லட்சம் பேர் புதிய ரேஷன் அட்டைக்கான விண்ணப்பங்கள் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்றவாறு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் புதிய ரேஷன் கார்டுகள் எல்லாம் வழங்க போகிறதா தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு அட்டைகள் இன்னும் கைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் ரேஷன் கார்டுகள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் குறித்து இன்னொரு நல்ல செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தஞ்சாவூரை அடுத்த பிள்ளையார்பட்டியில் நெல் சேமிப்பு கிடங்கில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவங்க கூட மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் இவங்க 2 பேரும் நெல்லோட தரம் அப்புறம் சேமிப்பு கிடங்கோட பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்களை ரீசெண்டாக ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நெல் சேமிப்பு கிடங்குகளில் நெல் நனைஞ்சு வீணாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கூரைகள் அமைக்க போகிறதா தகவல் சொல்லியிருக்காரு. கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் 33.14 லட்சம் மெட்ரிக் டன் நெல் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்க. 2.8 லட்சம் குடும்பத்தினருக்கு புதிய ரேஷன் அட்டைகளும் இந்த மாதமே கொடுக்க போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், கால்நடை வளர்ப்பு கடன்களான 20,000 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இந்த தொகையை வருகிற மாதங்கள்லேயே கொடுக்க போகிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் துவரம்பருப்பு, பாமாயில் ஒப்பந்தம் போட தாமதமாயிருச்சு. அதனால் போர்க்கால அடிப்படையில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாமாயில் இந்த மாதிரியான பொருட்களை சீக்கிரமாக கொடுக்க போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முடிந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.